எங்கிட்டே வந்து கேட்டு சொல்லுவானா? அதை கேட்கவும் மாட்டோம். மரணித்ததற்கு பிறகு கபருக்குள் வைக்கப்பட்டவுடன் எழுப்பி விசாரணை செய்கிற அந்த நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவானாம், யா லைத்தனி குன்து துராபா, இறைவா நான் மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா? மீண்டும் எழுப்பி விசாரணை செய்கிறாயே. அந்த விசாரணை நேரம் இருக்கிறதே, அதனுடைய கஷ்டம் தாங்க முடியாமல் மனிதன் கெஞ்சி கதறிக் கொண்டிருப்பான். யோசித்து பாருங்கள், உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்துக்களை தருவான். அந்த பரக்கத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. அல்லாஹ் அந்த பரக்கத்து சகாத்தா சதகாவா அள்ளி கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மண்ணறைக்கு வந்து சேரப்போகிறது. அந்த மரண நேரத்திலுடைய சக்கராத்துடைய வேதனை வருகிற நேரத்தில் இந்த நிலைகள் நமக்கு தோன்றக்கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கென்று ஒரு வேதனை இருக்கிறது. இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கென்று ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனை வரும்போது நம்மால் தாங்க முடியாது. மரண உயிர் கைப்பற்றுகிற நிலைமை இருக்கிறது. நல்ல மனிதர்களாக இருந்தால் மிக இலகுவாக தண்ணீர் பையில் இருந்து எப்படி தண்ணீரை கொட்டும் போது தண்ணீர் கொட்டுப்படுமோ அதுபோன்று உயிரை அல்லாஹ் லேசாக கைப்பற்றி விடுவான். இதே கெட்ட தீயவர்களாக இருந்தால் எப்படி ஒரு முள் செடியில் இருக்கிற புடவையை உருவி எடுக்கப்படுமோ அதுபோன்று உயிரை பறித்தெடுக்கிற நிலை உருவாகும். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆகவே இந்த நமக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு, மரணத்துடைய சோதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நாம் அத்தனை பேரும் என்றோ ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதிய வைத்து, மரணம் நம்முடைய செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர்